மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை உசிலம்பட்டி தொகுதியில் மக்களிடையே பேசிய காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு இது கிராம சூழ்ந்த பகுதி. இன்றைக்கு அம்மா மினி கிளினிக்னு ஒன்று கொண்டாந்தோம். அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். ஏழை மக்கள் அது குறிப்பா ஏன்னா நகரத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருந்தால் அவரெல்லாம் வந்து நகரத்துக்கு வந்து தான் ஏதாவது நோய் ஏற்பட்டால் சிகிச்சை பெற முடியும். இதையெல்லாம் எண்ணி பார்த்து மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு மக்களுடைய கோரிக்கை ஏற்று எந்தெந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கே தேர்ந்தெடுத்து ஒரு அம்மா மினி கிளினிக்கை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக். இன்றைக்கு விடியா திமுக அரசு வந்த பிறகு அந்த அம்மா மினி கிளினிக்கை மூடி இருக்கிறாங்க. அந்த அம்மா மினி கிளினிக் இருக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா உடனடியாக அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் தான் நாங்கள் திறந்தோம். இந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டம் நீடிக்கப்பட்டு 4000 அம்மா மினி கிளினிக் கிராமத்திலிருந்து நகர வரை திறக்கப்படும். அதோட திரு ஸ்டாலின் வந்து பல திட்டத்தை அறிவிச்சிருக்கார். பல பேரை சூட்டுவார். அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த திட்டம் அதோட கைவிட்டுருவார். ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை. எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று மக்களுடைய வரவேற்பு பெறுகின்ற திட்டமா இருக்கு. அதோட பேசுறேன். இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரு நல்ல தரமான கல்வி, விஞ்ஞான கல்வி, அந்த கல்வி கிடைக்க என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு 10 ஆண்டுகள் லேப்டாப் கொடுத்தோம். சுமார் 7,300 கோடி அண்ணா திமுக அரசு அதுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த விடியா திமுக அரசு அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்த அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்கப்படுகின்ற நிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசு அதை தடுத்து நிறுத்திருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக அரசு மலர்ந்தவுடன் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு தொடரும். அதே போல கொரோனா காலம் 12 மாசம் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. 12 மாத காலமா எல்லா குடும்பத்தையும் ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல பள்ளியில் மூடியாச்சு, கல்லூரியில் மூடப்பட்டு விட்டது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்லேயே வகுப்பு நடத்தணும். ஆன்லைன்லேயே தேர்வு மாணவர்கள் எழுதினாங்க. நல்லா தேர்வு எழுதி பட்டப்படிப்பு படித்து பட்டம் பெற்றாங்க. மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின் கட்டணம் 67% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு மாதந்தோறும் மின் கட்டணம் எடுப்பதா சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல. தேர்தல் வந்தா மக்களை கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே விட்டுருவாங்க. அப்படிதான் மின் கட்டணத்தை மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கெடுப்படும் சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அப்படி விட்டுட்டாங்க. மீண்டும் அதோட இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. கடை வரி 150%, குடிநீர் வரி, குப்பை வரி எல்லாம் வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசு. இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா சொல்லுங்க? கிடைச்சிருக்குதா? எல்லாத்திலையும் ஊழல். ஊழல் இல்லாத துறையே இல்லை. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இது இந்த அரசுடைய தாரக மந்திரம். இன்னைக்கு எல்லா துறைகளை எடுத்துட்டாலும் பூரா ஊழல். நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் 200 கோடி ஊழல். இந்த வருவாய் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்ஸ் கட்டுறீங்களா, வீட்டு வரி, கடை வரி, குடிநீர் வரி, இதெல்லாம் கட்டுறோம்ல. இங்கே நகராட்சியிலே இருக்கும். நம்ம வந்து பார்த்தா தானே தெரிய போகுது அண்ணா திமுக ஆட்சியில். நம்ம தலைவர்கள் இருக்கிற இடத்தெல்லாம் பிரச்சனை கிடையாது. திமுக தலைவர் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆய்வு செஞ்சு தவறு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.
அதை ஏற்கனவே. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்குது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மருத்துவ முகாம் நடத்தணும். 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும். அதில் ஏழை மக்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். கிட்டத்தட்ட 460 நடமாடும் மருத்துவ குழு அமைச்சு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் நம்முடைய நடமாடும் குழு சென்று சிகிச்சை அளித்தோம். அதே போல் 264 ஆரம்ப சுகாதார நிலையம், இதையெல்லாம் புள்ளி ஒருத்தோடு சொல்லுவோம். 264 ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாடு முழுவதும் திறந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளித்தோம். அதோட ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் 168 திறந்து 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையை கொடுத்து அதில் 5 டாக்டர் நியமித்து அந்த பகுதி மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களுடைய பிரச்சனையை தீர்த்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு நம்முடைய விவசாய தொழிலாளி, அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் அவர்களுக்கு வீட்டு மனையே இல்லாமல் இருக்குது. சில பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அற்புதமான பல லட்சம் ரூபாயில் காங்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இது கிராம சூழ்ந்த பகுதி. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் சுமார் 3,80,000 பேர் படிக்கிறாங்க. இதில் 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி கிடைச்சது. நானும் கிராமத்தில் ஆரம்ப பள்ளியிலே படித்தவன். அதனால் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சி உள்ளொதுக்கீட்டின் மூலமா இவர்களெல்லாம் ஏழை மாணவர்கள், இவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. இதனால அரசாங்கமே இந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அறிவித்து ₹1 செலவில்லாம இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களுடன் ஸ்டாலின் இப்ப ஊரா வந்திருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு விளம்பரத்தால அடிச்சு வீடு வீடா கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறாங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குதான். இந்த 46 பிரச்சனைய மக்களை சந்திச்சு மனு வாங்கி பிரச்சனை தீர்ப்பாங்களா? தீர்க்க முடியுமா? ஆனா ஒண்ணு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டுகளா இன்றைக்கு ஆட்சி செய்து 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். தீர்க்கல. மக்கள்கிட்ட 46 பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒரு அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனை தீர்த்தா பரவாயில்ல, மக்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்கின்ற முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் தான். ஆக மக்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, இன்றைக்கு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். உசிலம்பட்டியில் உள்ள பெருங்காமா நல்லூர் வீர தியாகிகளுக்கு 100ஆண்டு நினைவை முன்னிட்டு 5 ஏக்கர் பரப்பில் சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்க அரசாணை வெளியிட்டு திறந்து வைக்கப்பட்டது. உசிலம்பட்டி நகர் பகுதியில் கல்வி தந்தை தேவர் தந்த தேவர் மூக்கையார் தேவர் அவர்களுக்கு வெண்கல திருவுருவச் சிலை அமைத்து கொடுத்து மூக்கையார் தேவர் தியாகத்திற்கு பெருமை சேர்த்தது அண்ணா திமுக அரசு. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் மரியாதைக்குரிய கல்வி தந்தை தேவர் தந்த தேவர் மூக்கையா தேவருக்கு 100ஆண்டு விழா எடுக்கப்படும் அண்ணா திமுக அரசு. உசிலம்பட்டி நகராட்சியில் 102 கோடி மதிப்பீட்டில் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்படும். உசிலம்பட்டி நகராட்சியில் 1 கோடி மதிப்பீட்டில் மின்மயாமனம் அமைக்கப்பட்டது.
58ஆம் கால்வாய் திட்டத்துக்கு மராமத்து பணிக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அசோபா நதி ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டது. உசிலம்பட்டி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு 8 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். அதோட உசிலம்பட்டி உத்தமநாயக்கனூரில் பாலிடெக்னிக் கல்லூரி 12 கோடி மதிப்பீட்டில் கட்டிடங்கள் லேப் வசதியுடன் செயல்பட்டது. கோரிக்கை இன்னைக்கு 58ஆம் கால்வாய் திட்டத்தில் இந்த விவசாயியுடைய கோரிக்கை ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த 58ஆம் கால்வாயில் தண்ணீர் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. அதிமுக சொன்ன பிறகு அதுக்குண்டான ஏற்பாடு செய்யப்படும்.